இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெங்களூர் ஸ்டைல்ல கார பாத் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா அந்த வாங்கி பாத் பவுடர் போட்டு தான் பண்ண போறோம். ஸோ அதை வறுத்தரைச்சு அந்த பவுடரும் பண்ணி ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ண போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கார பாத் செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய குடமிளகாய் 1, நறுக்கிய கேரட் 1, பச்சை பட்டாணி 1/4 கப், பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, முந்திரி பருப்பு 5 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, வறுத்தரைக்க வரமிளகாய், தனியா 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கசகசா 3/4 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச், ஏலக்காய் 3, கிராம்பு 3, தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன். காரபாத் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு வாங்கி பாத் பவுடர், அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லையும் பண்ணலாம். நான் நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, காரத்துக்கு ஒரு 3 வரமிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் இதுக்கு தேவையாக அளவாக அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் தனியா 1 ஸ்பூன், வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுட்டா போதும். அதாவது எடுத்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மாதிரி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஏன்னா அந்த கசப்பு வந்துடும். அப்புறம் கசகசா, அது ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு கசகசா. இது கூடவே மசாலா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பட்டையெல்லாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இல்லை மைல்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்க மைல்டாகவும் நம்ம போட்டுக்கலாம். நான் எல்லாமே ஒரு அளவாக தான் போடுவேன். ரொம்ப ஜாஸ்தி மசாலாவும் போட மாட்டேன், ரொம்ப குறைச்சலாகவும் போட மாட்டேன். ஸோ இதுக்கு ஒரு 2 ஏலக்காய், 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2 கிராம்பு, அவ்வளோதான். இதை வறுத்துக்கலாம். தேங்காய், கொப்பரை தேங்காய் இருந்தால் நீங்கள் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் தேங்காயை இந்த ஈரப்பதம் போக வறுத்துண்டா போதும். நம்ம உடனே தான் பண்ண போகிறோம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறது இல்லை. அதனால ஈரப்பதம் போக வறுத்துண்டா போதும். இது எப்பயுமே சொல்கிறது தான், தீயாமல் வறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்லா வாசனை வரணும், அவ்வளோதான். கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. இது கூடவே இப்போது தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. சொன்ன மாதிரி ஈரப்பதம் போக வறுத்துக்கலாம். பாருங்க, அதோட ஈரப்பதம் போயிருக்கும், தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லையா வாங்கி பாத் பவுடர், அது நல்லா கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் கடாயில் எண்ணெயும் நெய்யுமா விட்டுக்கலாம். நாம் கொஞ்சம் கூட தான் செலவாகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது அப்படியே ஒட்டாமல் வரணும் பாத்திரத்தில், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். நம்ம இந்த பொடியில் வரமிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் காரெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. எப்பயுமே சொல்கிற மாதிரி கருவேப்பிலை பிச்சு போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே இஞ்சி, பச்சை மிளகா. ஆக்சுவலாக முந்திரி பருப்பு நீங்கள் எண்ணெய் விட்டதுக்கு அந்த எண்ணெயும் நெய்மா விடும்போதே கூட போட்டிருக்கலாம். நான் இப்போ போட்டுறேன் முந்திரி பருப்பை. அந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கும் பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி.
தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் வந்து 2.5 to 3 கப்பு தண்ணி விடலாம். காயெல்லாமும் சேர்க்க போறோம் இல்லையா? ஸோ ஒரு 3 கப்பு தண்ணி வந்து இந்த பக்கம் கொதிக்க வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து குடமிளகா, அப்புறம் பட்டாணி. எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டா நம்ம உப்பு போட்டா போதும். ரவை கொஞ்சம் வறுபடட்டும் லைட்டா இதுலயே. இப்போ இந்த ரவை கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த பொடியை இதோட சேர்க்க போறோம். பாருங்க, ரவையும் நல்லா வறுபட்டுருது. இந்த சமயத்துல நம்ம வந்து அந்த வாங்கிபாத் பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துட்டா போதும். நான் வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்படியே ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணியை சேர்த்துடலாம். நாம அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. வெந்திருக்கும், பார்த்துடலாம். நம்ம பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு குழவா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க கரண்டியில் அப்படி எடுத்து போடும்போது கரெக்டா வரும். இப்போ மேலாக வந்து நெய் விட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு கொத்தமல்லி ரொம்பவே முக்கியம். ஸோ கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லதுதான். அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பெங்களூர் ஸ்டைல் காரபாத் ரெடி. இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். காரபாத் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், தனியா, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, தேங்காய் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் கேரட்டு, குடமிளகா, பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் ரவையும் சேர்த்துட்டு நல்லா ரவை வாசனை அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியையும் போட்டுட்டு ஒரு 3 கப்பு தண்ணி அதில் விட்டு மூடி வச்சிருங்க. வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய காரபாத் ரெடி. காரபாத் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம்.